அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செகண்ட் பானிபட் போர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இரண்டாவது பானிபட் போர் பார்க்க போகிறோம். இரண்டாவது பானிபட் போர் என்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 5, 1556 நடந்திருக்கு. ஓகேவா? யார் யாருக்கு நடுவில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்து மன்னன். ஓகேவா? அவர் ஹேமு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அக்பர், அவர் ஒரு முஸ்லீம் மன்னர், உங்களுக்கு தெரியும். அக்பர் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது அவர் போர் புரிகிற அளவுக்கு அவரோட வயசு இல்லை. அப்போ இந்த போர் நடக்கும்போது அக்பருக்கு 13, 14 வயசு தான் இருந்துச்சு. ஓகேவா? அதனால் அக்பரோட பாதுகாவலராக இருக்கிற பைரம் கானுக்கும் அவங்களோட தளபதியாக இருந்த கான் ஜமானை அப்படின்றவங்களுக்கும் போர் நடக்குது. ஓகேவா? அப்போது போரில் ஈடுபட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா வெர்சஸ் அக்பர். ஓகேவா? அக்பர் சார்பாக 2 பேர் இருக்காங்க, கான் ஜமானை, அதுக்கப்புறம் பைரம் கான். ஓகேவா? இதில் போர் எங்கே நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பானிபட் ஹரியானாவில் இருக்கிற ஒரு இடம். சரியா? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அக்பரோட அப்பாவோட பேர் ஹுமாயூன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹுமாயூன் 24 ஜனவரி 1556 இறந்து போயிடுவார். ஓகேவா? அவர் இறந்ததுக்கு அப்புறமா அக்பர் அப்போ 13, 14 வயசு பையனாக இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அரியணையில் ஏற்றுறாங்க. அவர் பஞ்சாப் மாநிலத்தில் காலனூர் அப்படின்ற இடத்துல அவரோட அரியணையில் அவர் ராஜாவாக அரியணையில் ஏற்றுறாங்க. ஓகேவா? அக்பர் அந்த ராஜ்யத்துக்கு ஆட்சியாளராக ஆகும்போது அவங்க கையில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபூல், கந்தஹார், டெல்லி, பஞ்சாப், இது எல்லாமே அக்பரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஹேமுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேமு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேவார் பகுதியை சேர்ந்தவர், ஹரியானாவில் ரேவார் பகுதியை சார்ந்தவர். இவருக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன், அதாவது அக்பரோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷெர்ஷா சூர் அப்படின்ற மன்னரால் என்ன பண்ணுறாரு, தடுத்து அடிக்கப்படுறார். ஓகேவா? ஷெர்ஷா சூர் அப்படின்றவர் ஒரு சூர் வம்சத்தை சார்ந்தவர். அவர் இஸ்லாமிய மன்னராக இருக்கிற ஹுமாயூனை துரத்தி அடிச்சுட்டு 1540 அவர் ஆட்சியை அமைப்பார். ஓகேவா? அப்போது இஸ்லாம் அரசரான ஹுமாயூனை துரத்தி அடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர். அவர் 1540 என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூர் மரபை தோற்றுவிக்கிறாரு. அப்புறம் ஒரு 5 வருஷம் அவர் உயிரோடு இருப்பார். அதுக்கப்புறம் இறந்துடுவார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மகன் இஸ்லாம் ஷா அப்படின்றவர் ஆட்சியாளராக இருப்பார் சூர் வம்சத்துக்கு. அவர் இஸ்லாம் ஷா ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த ஹேமு இருக்கார் இல்லையா, அவர் அவரோட ஆலோசகராக பணிபுரிகிறார். அதாவது இஸ்லாம் ஷாவோட ஆலோசகராக பணிபுரிகிறாரு. எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1545 53 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 54 என்ன ஆகும் அப்படின்னா இஸ்லாம் ஷாவும் இறந்துருவார். அதுக்கப்புறம் அடில் ஷா அப்படின்றவர் ஆட்சியில் இருப்பார் ஷெர்ஷா சூர் மரபுக்கு சார்பாக. சரியா? அப்போ 1553 56 இந்த டைமில் நம்மளோட ஹேமு அப்படின்ற இந்து மன்னன் என்னவா இருக்கார் அப்படின்னா இராணுவ தலைவர் மற்றும் பிரதமராக இருக்கார். ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு 22 போரில் வின் பண்ணுறாரு. அப்போ சூர் ஆட்சிக்கு அவர் ரொம்ப ஒரு பக்கபலமான ஒரு தலைவராக இருக்கார். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது 1556 சூர் ஆட்சிக்கு எதிராக ஆப்கானியர்கள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த கிளர்ச்சியை யார் அடக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேமு அடக்குறாரு. அப்படி அடக்கும் பொழுது தான் ஹுமாயூனை சாகடிச்சிருவாங்க. ஹுமாயூன் ஜனவரி 24, 1556 இறந்துருவார். சரியா? அதுக்கப்புறமா தான் அக்பர் முடிசூட்டுறாங்க. ஹேமு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வங்காள கிளர்ச்சியை அடக்குறாரு. அப்படி அடக்கும்போது முகமது ஷா அப்படின்ற வங்காள ஆட்சியாளரையும் அவர் சாகடிச்சிருவார். அப்படி பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட படைத்தலைவராக தானே அவர் இருக்கார், பிரதமர் மற்றும் இராணுவ தலைவராக இருக்கும் பொழுது அவரோட படைக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இப்போ சூர் மரபுக்கு கீழே தானே இவர் இருக்கார், நான் ஒரு ஆட்சியாளராக ஆகணும், நான் அரியணையில் ஏறணும், ராஜா ஆகணும் அப்படின்ற அவரோட விருப்பத்தை தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கும் பொழுது அவரோட தலைமையில் போர் நடக்குது. எங்கெல்லாம் அவர் இடத்த பிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா முழுசுமே இடத்த ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், கல்பி, அதுக்கப்புறம்
குவாலியர் இந்த இடம்லாம் இப்போ வந்து ஹேமுவோட கண்ட்ரோலில் இருக்குது. குவாலியரில் ஒரு கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டையில் அவரோட இராணுவத்தை ரொம்ப பக்கபலமாக வந்து ஆக்குறாரு. சரியா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லிக்கு வந்து படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அக்டோபர் 6, 1556 டெல்லிக்கு வந்து படையெடுக்கிறார். ஓகேவா, அப்போது டெல்லியில் வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அக்பர் இருக்கார் இல்லையா, அக்பரோட முகலாய தளபதியாக இருக்கிற தர்டி பேக் அப்படின்றவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹேமுவோட படையை பார்த்து பயந்தடிச்சு ஓடிடுறார். ஓடினதுக்கப்புறம் முகலாயர்களோட அந்த வீரர்களை வந்து ஒரு 3000 பேர் வந்து ஹேமு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாகடிச்சிருவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அக்டோபர் 7க்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியில் இருக்கிற புராண கிலா அப்படின்ற கோட்டையில் ராஜாவாக முடிசூட்டிக்கிறார். ஓகேவா, அப்போது ஹேமு வந்து ஒரு சாதாரண ஒரு ஆலோசகராக இருந்து அதுக்கப்புறம் என்னவா பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இராணுவ தளபதியாக ஆகி அதுக்கப்புறம் ஒரு இராணுவத்தை வழி நடத்தி அவர் சொல்கிறத ஒரு இராணுவம் கேட்க வச்சு இவ்வளோ இடத்தையும் பிடிச்சி இப்போ வந்து ராஜாவாகவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா முடிசூட்டிக்கிறார். ஓகேவா, 350 வருஷமாக இஸ்லாமியர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு இப்போ ஹேமு அப்படின்ற ஒரு இந்து மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியை வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது குரூப் 1ல் இப்போ நடந்துச்சு இல்லையா டிஇஓ எக்ஸாம் குரூப் 1ல், அந்த எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின்னா இதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு கொஷினே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2ஆம் பானிபட் போருக்கு முன்பு டெல்லியில் டேஷ் எனும் மன்னர் ராஜா விக்ரம்ஜித் அப்படின்ற பட்டத்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹேமு. ஓகேவா, அவரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம பார்க்குற லெசன் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, 2ஆம் பானிபட் போருக்கு முன்னாடி டெல்லியில் வந்து ராஜா விக்ரம்ஜித் அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கிட்ட மன்னன் பேர் ஹேமு. இப்போ நம்ம டெல்லியில் வந்து அவர் அரியணை ஏறினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜா விக்ரம்ஜித் அப்படின்ற பட்டத்தை ஏற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சாம்ராட் ஹேம்சந்திர விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியையும் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா காபூலை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அவரோட படையை வந்து பலப்படுத்திட்டு இருக்கார், நிறைய விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று எதில் இருக்குது அப்படின்னா அக்பர் நாமாவில் இருக்குது. அக்பர் நாமா அப்படின்றது ஒரு வரலாற்று புத்தகம்னு உங்களுக்கு தெரியும். அக்பரை பற்றின வரலாறை வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அபுல் ஃபாசல் அப்படின்றவர் தான் இந்த புக்கை எழுதியிருப்பார். அந்த அக்பர் நாமாவில் அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா, ஹேமு வந்து காபூலை கைப்பற்றுறதுக்காக அவரோட படையிலே நிறைய மாற்றங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இப்போ வந்து போர் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பானிபட் அப்படின்ற இடத்துல 5 நவம்பர் 1556 போர் நடக்குது. ஓகேவா, இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஹேமு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து மன்னராக இருக்கார். மேக்சிமம் வந்து வட இந்தியாவிலேருந்து பஞ்சாப் வரைக்கும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அக்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 வயசு பையனாக இருக்கார். அதனால் அக்பரும் அவரோட பாதுகாவலராக இருக்கிற பைரம் கானும் போரில் நேரடியாக ஈடுபட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக போரோட கடைசி கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோட்டுக்கு பின்னாடி அக்பர் வந்து சேஃபாக வச்சுருக்காங்க. அதுவும் வந்து அவர் கூட வந்து 5000 வீரர்கள். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா விசுவாசமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான பாதுகாப்புக்குடைய ஒரு வீரர்களாக வந்து போரில் வந்து அக்பர் வந்து சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி மட்டும் செட் பண்ணியிருக்காங்க. பைரம் கானும் வந்து போரில் ஈடுபடலை. ஆனால் அவங்க கையில் என்ன இருக்குது அப்படின்னா 10,000 குதிரைப்படைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த 5,000 குதிரைப்படையும் வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வயசானவங்க, நிறைய திறமை வாய்ந்தவங்க, அனுபவம் வாய்ந்தவங்களாம் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஹேமு கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 1500 போர் யானைகள் இருக்குது. ஓகேவா, ஹேமு பார்த்தீங்க அப்படின்னா போர் யானைகள் ரொம்ப அதிகமாக இந்து மன்னர்களுக்குனே யானைப்படை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட பீரங்கியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3000 வீரர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா ராஜபுத்திரர்கள் மற்றும் ஆப்கானிஸ்தான் வீரர்களாக இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட போரில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ராஜபுத்திரர்கள்கிட்டையும் ஆப்கானியர்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா தன்னோட பொக்கிஷத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஓகேவா, எப்படியாவது என்னை ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்னு அவரோட கருவூலத்தையே காலி பண்ணுற அளவுக்கு நிறைய ப்ரைஸ் வந்து கொடுத்து ஒரு பயங்கரமான படையை வந்து திரட்டி வச்சுருக்காரு ஹேமு. ஆனால் முகலாயர்கள்கிட்ட 10,000 குதிரைப்படை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போர் நடந்துட்டுருக்கு. போரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமு ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற
நிலமையில வந்திருக்காரு. ஓகேவா. ஹேமு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவரே வந்து ஒரு குதிரை மேலேயும் யானை மேலேயும் அந்த பல்லக்கு மாதிரி வச்சு அதுலேயே வந்து போரை வந்து வழி நடத்துகிறாரு. அக்பர் வந்து போரில் ஈடுபடவே இல்லை, ஓரமாக இருக்கார். ஆனால் இவர் போர்லேயே ஈடுபட்டிருக்காரு. ஓகேவா. போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஹேமு ஜெயிக்கலாம் அப்படின்ற நிலமை வரும்பொழுது எங்கேருந்தோ வந்து ஒரு அம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவரோட கண்ணை வந்து தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணில் பட்டு அந்த பக்கம் மூளையே கிளறிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில். அப்போ வந்து அவரோட மூளையே சதஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது கண்ணில் அம்பு பட்ட உடனே அவர் அந்த குதிரை மேலேருந்து கீழே விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் அவர் வந்து நில குலைஞ்சு போயிட்டார். போரில் அவ்வளோ வீரர்களுக்கு நடுவில் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அரசர் வந்து மேலே பல்லக்கில் இல்லை அப்படின்னும் பொழுது என்ன ஆகும், ஏற்கனவே வந்து முகலாயர்களோட அந்த சூழ்ச்சிகள் மூலமாக வந்து போர் வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ ராஜாவையும் காணோம் அப்படின்னும் பொழுது எல்லாருமே நில குலைஞ்சு போயிட்டாங்க. சரியா. அப்போது கண்டிப்பாக வந்து இப்போ முகலாயர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற நிலமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போரில் வந்து கண்டிப்பாக முகலாயர்கள் வின்னு அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹேமுவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா குலிகான் முஹரம் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா. அது வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா நிறைய இதில் இது கொடுத்துருக்காங்க. அப்போ ஷா குலிகான் முஹரம் அப்படின்றவர் ஹேமுவோட உடம்பை தூக்கிட்டு வந்து சௌதாப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில், அதாவது பானிபட் பக்கத்தில் சௌதாப்பூர் அப்படின்ற கிராமத்தில் கொண்டு வந்து விடுறாரு. ஓகேவா. அவரோட மூளையெல்லாம் சிதறி போயிருக்கு, கண்ணு தெரியல, குத்துயிரும் கொலையுரமாக அது இருக்கார். ஓகேவா. அப்படி இருக்கும் பொழுது பைரம் கான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து அக்பருக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு இந்து மன்னனை வந்து நீ கொலை பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து நம்பிக்கையின் சாம்பியன், போர் வீரன் அப்படின்ற மீனிங் இல்லை, காஜி அப்படின்ற பட்டம் கிடைக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் உயிர் இருக்குல்லையே, அந்த உயிரை வந்து அவனை வந்து நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லி பைரம் கான் வந்து அக்பர் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவன் ஏற்கனவே ரொம்ப ரத்த வெள்ளத்தில் இருக்கான், அதனால் இவனை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து பைரம் கான் இல்லை, அப்போ தான் அந்த பட்டம் கிடைக்கும், இந்து மன்னன் அழிச்சாதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை கொல்லலைன்னா போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். இதை பார்த்து பைரம் கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரே வந்து யார் ஹேமுவோட தலையை வெட்டி கொண்டுட்டார். ஓகேவா. தலையை துண்டா ஆக்கிட்டார். இதுக்கப்புறம் ஹேமுவோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சௌதாப்பூர் கிராமத்திலே வந்து ஹேமுவுக்காக ஒரு கல்லறை வந்து கட்டியிருக்காங்க. அந்த கல்லறை இப்போயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்ட் பானிபட் போர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன். 3 பானிபட் போருமே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து ஒரு இயர் மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்போ அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நடுவில் இருந்து நிறைய ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு விஷயம் படித்தோம் அப்படின்னா அதை முழுசாக படிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எதுக்கு படித்தாலுமே சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணலாம். செகண்ட் பானிபட் போர் நடக்கிற நாள் வந்து நவம்பர் 5, 1556. யாருக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேம்சந்திர விக்ரமாதித்யா அப்படின்ற ஹிந்து மன்னனுக்கும் அக்பருக்கும் நடக்குது. அக்பரோட படையில் இருந்த முக்கியமானவர்கள்னு பார்க்கும்பொழுது கான் ஜமானை, அதுக்கப்புறம் பைரம் கான். ஓகேவா. அக்பர் அரியணை ஏறின டேட்டு முக்கியம், 14 பிப்ரவரி 1556. அதுக்கப்புறம் ஹேமு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியை கைப்பற்றின வருஷம் வந்து முக்கியம், அக்டோபர் 6, 1556. அவர் முடிசூட்டினது புராண கிலா கோட்டை. அது எப்போனா 1556 அக்டோபர் 7 அடுத்த நாள். ஓகேவா. அடுத்தது ஹேமுவோட அந்த பட்டம் வந்து ரொம்ப முக்கியம். ராஜா விக்ரம்ஜித் அப்படின்னு கேட்டாலும், ஹேமு அப்படின்னு கேட்டாலும், சாம்ராட் ஹேம்சந்திர விக்ரமாதித்யான்னு கேட்டாலும் ஒரே பர்சன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இவ்வளோ தான் இதில் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஹேமுவோட அந்த கல்லறை இருக்கிற இடம் கேட்பாங்க. அது வந்து சௌதாப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. சரியா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.